இன்னைக்கு நல்லா கவனமா கவனிக்கிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறபடி, முற்றிலும் பரிசுத்தம்னு சொல்றப்ப, சரீரம் மட்டும் நல்ல பரிசுத்தமா இருந்தா போதாது. ஆத்துமாவும் பரிசுத்தமா இருக்கணும், ஆவியும் பரிசுத்தமா இருக்கணும். சரிப்பா, இப்ப இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா, சான்டிஃபிகேஷன் போட்டிருக்குது. சான்டிஃபிகேஷன் என்ன? பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஒரு ஆழமான பரிசுத்தம், மேம்போக்கான பரிசுத்தம் இல்ல. அதுக்கு மேல இதை நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா, கிளீன்னஸ், ஹோலினஸ், சான்டிஃபிகேஷன். சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். ஆமாம் தானே? நம்முடைய உடல் நல்லா சுத்தமாக இருக்கணும். அதுக்கு பிறகு அது பரிசுத்தமாக மாறணும். அதுக்கு பிறகு இந்த சரீரம் என்ன செய்யப்படணும்னா மகா பரிசுத்தமாக மாறணும், முற்றிலும் பரிசுத்தமாக மாறணும். அப்போ தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் இந்த சரீரம் காணப்படும். ஆமேன். ஏன் பாஸ்டர் சரீரத்துக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அதில் தேவ ஆவியானவர் அசைவாடுறாராம். ஆமேன். இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை போலவே நல்லா ஜெபிக்கிறப்ப மறுரூபப்படுவோம். நமக்கு என்ன கற்பிக்கப்பட்டுடுச்சு நம்ம மைண்டில், பொதுவான புத்தி, காமன் மைண்ட் என்ன செட்னா, ஜபம்ன்றது நம்மளுடைய தேவைகளை போய் கற்றுட்ட சொல்கிறதும் தேவைகளை போய் கேட்டு வாங்குறது மட்டும்தான் ஜபம்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோக்கு ஜெபிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்முடைய சரீரம் மறுரூபப்பட தொடங்கும். இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறப்பே அவருடைய சரீரத்தில் அவர் மறுரூபப்பட தொடங்கினார். உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சாயலில் மறுரூபப்படுகிற அளவுக்கு உங்கள் உடலை மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எஸ், நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? இடைவிடாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். இது மூணுமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். இது ரொம்ப முக்கியம். ஜபம்னு சொன்ன உடனே நமக்கு அநேகருக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு மாதிரி ரொட்டீனாக போயிடுது. அது ஒரு பாரம்பரியம் மாதிரி ஆகிடுது. அப்படி இல்லாமல் ஜபத்தை கடமையாக இருக்காமல் அப்பா கூட உறவு வைக்கிற மாதிரி, அப்பா கூட பேசுகிற மாதிரி, அப்பா கூட கதைக்கிற மாதிரி, அவரோட கான்வர்சேஷன், உறவு ஸ்ட்ராங்காக இருந்தால் வார்த்தைகளும் ஜெபமும் நல்லா வரும். நம்ம உறவை நல்லா பலப்படுத்திக்கிட்டு கர்த்தரோடு நல்லா பேச பழக நல்லா செய்ய தொடங்குறப்ப நம்முடைய உடல் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக மறுரூபப்படும். ஆமேன். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், அற்பமான சரீரம். இப்படி 3 சரீரங்களை பற்றி வேதத்தில் போட்டிருக்கு. ஆரம்பத்தில் வேணால் இந்த சரீரம் அற்பமான சரீரமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் தெய்வமாக கும்பிட தொடங்கி அப்பான்னு கூப்பிட தொடங்கிட்டீங்கன்னா இந்த அற்பமான சரீரத்தை தேவன் மகிமையின் சரீரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமேன். எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சில விஷயத்தை மிகைப்படுத்துறதுக்காக ரொம்ப அற்பமாக நினைப்போம். நம்ம உடம்பை ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜென்ம சரீரத்தை தேவன் ஆவிக்குரிய சரீரமாக மாற்றுறாரு. நீங்கள் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வெளியில் வரும்போது ஜென்ம சரீரத்தை அடக்கம் பண்ணிடுறீங்க. ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்தெழுந்து வெளியே வருது. அப்போ ஆவிக்குரிய சரீரம் இது. இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக மாற்றி நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அந்த ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. ஆராதனைன்றது என்னப்பா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. எதை? லிவிங் சாக்ரிஃபைஸ். உங்கள் உடலை நீங்கள் லிவிங் சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுக்க தான் நீங்கள் ஆராதனைக்கு வர்றீங்க. அங்கே வர்றோம், 3 பாட்டு பாடுறோம், ஒரு மெசேஜ் கேட்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் மைய கருத்து எது? புத்தி உள்ள ஆராதனைன்னு பைபிளில் போட்டிருக்குன்னா, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. மற்றதெல்லாம் நீங்களே சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டேன் புத்தி இல்லாத ஆராதனைன்னு. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்தால் உங்கள் சரீரத்தை கண்டிப்பாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஈசாக்கு பாருங்கள், பலிபீடத்தில் முழுக்க தன்னுடைய உடலை படுக்க வச்சுட்டார். அதே மாதிரி உங்களோட தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா பாகத்தையும் பலிபீடத்தில் நான் படைக்கிற ஆண்டவரை அப்படின்னு லிவிங் சாக்ரிஃபைஸாக 100க்கு 100 ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது முற்றிலும் பரிசுத்தமாக மாறும். ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பார்ட் 1. நம்ம அடுத்த பகுதி 2ல் இந்த சரீரத்தை பற்றி தொடர்ந்து தியானிப்போமா?